குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த மூவியை பற்றி நாம் பேச போகிறோம். ஒரு இட்ஸ் அஃப்கோர்ஸ் அவார்ட் வின்னிங் மூவி. எனக்கு சில மூவிஸ்லாம் அந்த அந்த போஸ்டர் பார்க்கும்போதே நமக்கு அது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ சொல்லும், சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் இந்த மூவியில் அப்படின்னு. நான் இன்றைக்கி ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன். அதை பார்க்கும்போதே அதுலேயே எழுதியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங்கில், ஆனால் கையில் வந்து அந்த அரெஸ்டட் போஸ்டரில் ஸ்டில் பியானோ வந்து ஏன்னோ அந்த ஃபிங்கர்ஸ் பிளேயிங் பியானோ. இப்படி ஒரு போஸ்டரே வந்து இட் டெல்ஸ் மீ அ லாட். ஓகே, ஸோ நம்ம ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஆல் ஹேவ் அரைவ்ட். ஸோ நம்ம மெதுவாக இந்த ஸ்டோரிக்கு போகலாம். இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கேரக்டர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். போத் ஆர் ஃபீமேல். 2 ஃபீமேல் கேரக்டருமே லைஃப்பில் வந்து 2 விதமாக ட்ராவல் பண்ணவங்க. ஒருத்தங்க வந்து டீச்சர், அது பியானோ சொல்லி கொடுக்குற டீச்சர். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய பாஸ்ட் அப்படின்னு யோசிச்சா இவங்களுக்கு ரொம்ப இந்த மூவி வந்து ஜெர்மன் பேஸ்டு மூவி. ஸோ ஜெர்மனியில் நடந்த போரில் இவங்க வந்து இப்போது செவிலியராக இருக்காங்க இல்லையா, நர்ஸ், அது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனில் இருந்து இவங்களுக்கு ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஒரு பெண்ணை பிடிச்சிருந்து, அது வந்து அப்போது உள்ள ஜெர்மன் அதிகாரத்துக்கு பிடிக்காமல் போய் அவங்கள கொன்று, ஸோ இவங்க வந்து தனியாகி அதோடு இவங்க வந்து லைஃப்பில் இனிமேல் யாரும் கிடையாது, ஒன்லி பியானோ சொல்லித்தர்றது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழறாங்க. ஸோ இஸ் அ ஃபீமேல். இவங்க தான் வந்து இந்த படத்தினுடைய என்னை கேட்டால் உயிர் நாடின்னு சொல்வேன். இந்த படத்தில் இவங்க வந்து ஓல்டு உமனாக வராங்க. இவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி தான் இப்போ நான் சொன்னது. ஸோ இந்த லேடிக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த லேடிக்கிட்ட ஆஸ் அ ட்ரெயினர், ஆஸ் அ கோச், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மதர், ஆஸ் அ பேரண்ட், என்ன வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். இந்த லேடிகிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க வந்து திறமையை எங்கே பார்த்தாலும் இவங்க வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய பலம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பர்சன், ரொம்ப முக்கியமானது. அந்த ஆள் எப்படி இருந்து போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை, திறமை இருக்கா அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுதான் இந்த லேடி. தெர் இஸ் அதர் லேடி, இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பெண்களுக்கே நடக்கிற அந்த சைல்டு அப்யூஸ் அதெல்லாம் வந்து நடந்து அதில் அவங்க பாதிக்கப்பட்டு கொலை செஞ்சு லைஃபே வந்து ஜெயிலில் தான் அப்படின்னு ஒரு இளம்பெண், ஒரு மேபி 20+ அப்படி சொல்லலாம், அவங்க வந்து ஜெயிலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த 2 பேர் தான் இந்த படத்தினுடைய ப்ரைமரி கேரக்டர்ஸ். இது இல்லாமல் ஒரு 10 கேரக்டர் இருக்கும், அவ்வளோதான் படமே. ஆனால் 2 hours, நான் இப்போவே சொல்லிக்கிறேன், இஃப் யூஆர் அ ட்ரெயினர், டீச்சர், மதர், பேரண்ட், கோச், இந்த மூவியை வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறவரை விடவே மாட்டீங்க. எது நடக்குதுன்னா, இந்த பியானோ டீச்சர் வந்து ஜெயிலுக்கு வர்ற சூழ்நிலை நடக்குது. அந்த ஜெயிலில் இவங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மிரர் எஃபெக்டில், அதாவது கண்ணாடியில் கீழே உட்காந்து ஜெயில் கைதிகள் கேட்குறாங்க இல்லையா, அதில் இந்த ஃபீமேல் யங்ஸ்டர், அந்த லேடி மேலே பால்கனியில் இவங்க உட்காந்து வாசிக்கிறாங்க. ஸோ கீழே வந்து இந்த கைதிகளில் ஒரு பெண் லேடி வந்து அதே மாதிரி ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அங்கே அவங்க வாசிக்கிறதுக்கு இங்கே பேரலாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் நடக்குது. இதுதான் காட்சி.
இதை பார்த்ததும் இந்த டீச்சர், கோச், ட்ரெயினர், என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம், இதை பார்த்ததும் ஷி பிக்ஸ் தட் கேர்ள், இந்த கேர்ள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு டீச்சர், ஒரு ட்ரெயினர், ஒரு கோச், ஒரு மதர், ஒரு பேரண்ட் எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்கு இந்த ஒரு காட்சி போகும். ஒன்று ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்குறோம். பார்த்ததும் அது டேலண்ட்ன்றதை ரெகக்னைஸ் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ டேலண்டடாக இருக்க முடியும். எல்லாரும் மற்ற கைதிகள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் நம்ம என்ன வாசிக்கிறோமோ அதே ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வந்து டேபிளில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னதும் இவங்க வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெயிலில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு இவங்க வந்து பியானோ சொல்லி தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஜெயில் நிர்வாகம் வந்து இதுக்கு எதிர்ப்பு சொல்லுது. ஏன்னா அந்த பெண் வந்து ரொம்ப வயலண்ட்டான பிஹேவியர். இவங்க பார்க்குற அந்த முதல் காட்சியிலேயே அதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கிற காட்சியிலேயே அந்த பொண்ணோட கை விரல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தம் இருக்கும், இந்த ஏதாவது ஃபைட் பண்ணுற அந்த இதுலேயே. ஸோ அந்த பியானோ வாசித்து அந்த பொண்ணை பியானோ வாசிக்க சொல்லி பியானோ வாசிக்கும் பொழுது முடிச்சு போகிற அந்த விஷுவல்லையே நமக்கு தெரியும், அந்த பியானோவில் வந்து ரெட் டாட்ஸ், ரத்த துளிகள் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு காட்சி அமைப்புலேயே அந்த பொண்ணோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லிடுவாங்க. இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஆக்சுவலாக ஒத்து வராது. ஒருத்தங்க வந்து டோட்லி டுவர்ட்ஸ் சைலன்ஸ், வெரி ப்ரொசீஜரல் பிஹேவியர், ஸ்ட்ரிக்ட், அது மாதிரியான ஒரு லேடி. இந்த பொண்ணு வந்து வயலண்ட், எதுனாலும் கோபம் வர்றது, தான் சொன்னதான் நடக்கணுன்றது, ஈகோயிஸ்டிக், அப்படி ஒரு கேரக்டர் ஸ்டூடெண்ட் அவங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்றது தான் படம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த பொண்ணு வந்து நமக்கு பார்க்குற வியூவருக்கு நமக்கு என்ன தோணும்னா, அந்த பொண்ணு எப்படியாவது அவங்க சொல்கிறத கேட்டு நல்லா வந்துடணும்னு தோணும். அது மாதிரியான ஒரு ஒரு டேலண்ட் அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு வாசிக்கிறது, அதை 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 நம்ம கேட்கும் போதே புரியும், இந்த அம்மா வாசிக்கும் பொழுதும் அந்த பெண் வாசிக்கும் பொழுதும். ஆனால் அந்த பொண்ணு வந்து டேலண்ட் இருந்தாலுமே, நம்ம எல்லாருமே நிறைய பேர் பண்ணுற தப்பு, டேலண்ட் இருக்கும் ஆனால் நம்ம வந்து லோக்கலாக எதையாவது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டேலண்ட் இந்த பொண்ணுகிட்ட இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சும்மா இந்த தெருவோரங்களில் பண்ணுற மாதிரியான மியூசிக் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க, அதாவது டீச்சர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து அதில் வாசிச்சுட்டே இருப்போம். அவங்க திட்டுவாங்க அதை. இன்ஃபேக்ட் ஷி கால்ஸ் தட் அஸ் நீக்ரோ மியூசிக். நீக்ரோ மியூசிக்கை வந்து பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் நிறைய ஒத்து போக மாட்டேங்குது. இடையில சின்ன சின்ன உரசல்கள், அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வருது. இந்த பொண்ணு வந்து கோபத்தில் வந்து வார்டனை அடித்து போட்டுருது. ஸோ டீடைன் பண்ணுறாங்க. திரும்ப இந்த டீச்சர் வந்து போய் வாதாடுறாங்க. அதில் வந்து அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவள் வந்து கொலை பண்ணவ, வயலண்ட்டு அப்படின்லாம் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அதாவது அந்த பெண் சரியில்லை அப்படின்னு திரும்ப 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 சொல்லப்படும் போதெல்லாம் இந்த டீச்சர், கோச், ட்ரெயினர், மதர், பேரண்ட், என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள், இவங்க திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், டேலண்ட் மட்டும்தான் எனக்கு கண்ணில் தெரியுது, எனக்கு அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட், அவள் எப்படியோ இருந்து போகிறா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஜெயில் வந்து சரின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க. சரின்னு திரும்பவும் நடக்குது. திரும்பவும் ப்ராப்ளம் வருது. திரும்பவும் இந்த பெண் தவறு பண்ணுது. அவங்க இந்த பொண்ணை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க. இந்த பொண்ணை வந்து அந்த கூட இருக்கிற ஜெயில் மேட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு கை இருந்தால் தானே வாசிப்பா, அதனால் கையை கட்டி போட்டு நெருப்பு பற்ற வச்சு அப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க. இது அதையும் தாண்டி வந்து அவங்கள அடித்து திரும்ப பிரச்சனையாகி இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜெயில் வந்து நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கு. இந்த 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 பியானோ லெசன்ஸ்க்கு நோ அப்படின்னு. இந்த அம்மா வந்து அவங்க வந்து கற்றுண்டு வந்தாங்கன்னா அடுத்து நடக்கிற காம்படிஷனில் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்களோட டேலண்ட் வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும், தயவு செஞ்சு அனுப்பணும்னு கேட்குறாங்க. பட் நோ, அது எப்படியே நடக்குது. தென் நார்மலாக ஒரு மற்றவங்கன்னா என்ன பண்ணுவோம், வேண்டாம் சரி விட்டுருவோம்னு விடுவோம். பட் இந்த டீச்சர் வந்து அப்படி இல்லை. ஜெயிலிருந்தே அந்த பெண்ணை வந்து கடத்துறாங்க. யாரை? வெரி வயலண்ட் பிஹேவியர். எப்போ அந்த பொண்ணு எது பண்ணுன்னே தெரியாது, அது மாதிரியான ஒரு பிஹேவியர் உள்ள பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பொண்ணை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. அப்படி ஒரு வயலண்ட் கேரக்டர். அந்த பெண் வந்து
அந்த பெண்ணை வந்து ஜெயிலில் இருந்து இந்த அம்மா ரொம்ப லிட்டரலாக சொன்னால் கிடத்தி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் இந்த இந்த டீச்சரை வந்து இந்த பெண்ணோட அப்பா வந்து பார்த்துட்டு போகிறாரு. அது ஒரு சின்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அப்பா மகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு முரண்னு நாம் சொல்லுவோம். அதை வந்து அவர் பேசிட்டு போகிறாரு. அது அப்பா வந்துட்டு போனாருன்றத இந்த பொண்ணு விரும்பாது. இது ஒரு மாதிரி என்ன சொல்லணும்னா இண்டிவிஜுவலிஸ்டிக், ஈகோயிஸ்டிக், வயலண்ட், நீங்கள் எப்படி வேணால் அவங்கள சொல்லலாம். ஸோ இந்த இந்த பெண்ணுக்கு வந்து இந்த டீச்சரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா வந்துட்டாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு டீச்சரையே வந்து அட்டாக் பண்ணுது. கடைசி ஃபைனல் ஹிட். டீச்சருக்கு வந்து இங்கே காயம் வருது, ரத்தம் வழியுது. அந்த அளவுக்கு இது வயலண்ட்டாக போகுது. சொல்லிட்டு கிளம்புது, நான் வந்து இதோட கிளம்புறேன், நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து போட்டியில் கலந்துக்கணும்னு இல்லை அப்படின்னு. இந்த டீச்சர் வந்து இந்த வயதானம்மா, இந்த டீச்சர் வந்து அதையும் பொருட்படுத்தாமல் சமம் இன்னும் மூவிக்கே உண்டான சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த பெண்ணை வந்து திரும்ப வந்து சரி பண்ணி அந்த ஸ்டேடியத்துக்கு ஃபைனலாக கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே திரும்ப என்ட்ரியில் வந்து இவங்களுக்கு கார்டு இல்லை, ஐடி கார்டு இல்லை, உள்ளே விட முடியாதுன்றாங்க. இந்த அம்மா, அதாவது டீச்சர் வந்து வயலண்ட்டாக அதையும் தாண்டி உள்ளே கூட்டிகிட்டு போகும். அதாவது ஒருத்தங்க வந்து இந்த திறமையின் சார் எவ்வளவு வேணா பண்ணலாம் அப்படின்றது இந்த இந்த நீங்கள் இந்த பர்டிகுலர் மூவி பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும். கூட்டிகிட்டு போய் கடைசியில் அந்த ஸ்டேஜில் வந்து கொண்டு போய் விட்டுருது. அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் முதல்லையே வாங்கி வைக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து இன்ஃபேக்ட் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னு கூட அந்த பெண் சந்தேகப்படுது. அந்தளவுக்கு எல்லாம் இந்த பெண்ணோட ஃபைனல் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கணுன்றத ஒரு டீச்சராக அந்த அம்மா வந்து முதல்லையே பார்த்துது. ஷி ஹஸ் சீன் இட், இது இப்படி தான் அப்படின்றத பார்த்துது. எல்லாம் முடிஞ்சு இந்த பெண் வந்து மேடைக்கு போகுது. மேடையில் வந்து வாசிக்கிறதுக்கு அந்த பெண்ணை வந்து பேரை கூப்பிடுறாங்க. இந்த பெண் உள்ளே போகுது. இந்த பெண் உள்ளே போய் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில நொடிகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெண் நடந்துக்கிற விஷயம், அந்த இடத்துல பொதுவாக பியானோ வாசிக்கிறவங்க அந்த சேரில் உட்காந்து அப்படி வாசிப்பாங்க. இந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறது, ஒரு மாதிரி நிற்கிறது, குனியறது, வித்தியாசமாக பண்ணுறதுக்கு க்ரௌடு ஒரு மாதிரி பார்க்குது. பட் அங்கேருந்து கரெக்டாக 4 நிமிஷம், தட்ஸ் தி டைட்டில் ஆஃப் த மூவி, 4 minutes, இந்த பொண்ணு வந்து இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணுது. பண்ணி முடித்ததும் அந்த என்டையர் க்ரௌடு வந்து சைலண்ட்டாக இருக்கு. எல்லாருக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கு கூட இது சரியாக தான், ஏன்னா வி டோன்ட் நோ வாட் இஸ் பியானோ மியூசிக், அதெல்லாம் நமக்கு தெரியாது. டெஃபினட்டாக எனக்கு வந்து அது டோட்லி ஒரு வித்தியாசமான மியூசிக்காக இருந்தது. ஐ திங்க் ஷுமேன் அப்படின்றவரோட ஒரு மியூசிக்னு நினைக்கிறேன் அது. ஸோ அந்த அந்த 4 minutes முடிஞ்சதும் என்டையர் க்ரௌடும் சைலண்ட்டாக இருக்குது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். இந்த அம்மா மட்டும், அந்த டீச்சர் மட்டும் லேசாக சிரிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஷீ நோஸ். அப்புறம் பார்த்தா அந்த என்டையர் க்ரௌட் ஸ்டேடியம் எழுந்து நின்று கை தட்டுது இந்த பொண்ணுக்கு. வயலண்ட் ஜெயில் கைதியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து மொத்த க்ரௌடும் எழுந்து நின்று கை தட்டுது. இதுக்கிடையில் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஜெயில் போலீஸ் எல்லாரும் வந்து கரெக்டாக அந்த எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டும்போது அவங்களுக்கு வந்து அந்த கையில் வந்து விளங்க மாட்டுறாங்க, இந்த சென்ஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த படம் முடியுது. லாஸ்ட்டு விஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் நமக்கே ஒரு நிறைவு வரும். பாசிபிளி எழுந்து நின்று கை தட்டுவோம், அல்லது வி வில் சே எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு வித்தியாசமான மூவி. 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ், போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். 2 பேரும் கனெக்டடே இல்லை. அவங்க வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ஒரு டீச்சர், இவங்க வந்து ரொம்ப வயலண்ட்டாக இருக்கிற ஒரு கைதி. இந்த 2 பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த படம். இந்த 4 minutesன்றது அந்த காம்படிஷனுடைய அந்த மியூசிக் வாசிக்கிற டைம். இந்த மூவியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து, இங்கே இப்போ வந்திருக்கிறதுல எத்தனை பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த மூவி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸோட டிலைட்.
ஃபென்டாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமும் பேசும். அந்த இப்போ வயதானமா ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னா அது வந்து உட்காந்துருக்காங்கன்றது மட்டும் இல்லை, த என்டையர் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் லெஃப்ட் கார்னரில் அவங்க உட்காந்துருப்பாங்க. மீதி ரிமைனிங் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வால் இருக்கும், சுவர். எப்போவுமே இந்த வெறுமையை காட்டும்போது பார்த்தீங்கன்னா சுவர் பேரலாக அது வந்து எக்ஸலண்ட்டாக தனியாக தெரியும். நீங்கள் பார்க்கும்போதே, அதாவது அந்த காட்சியை பார்க்கும்போதே அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து பேசும். எல்லா சீக்வன்ஸ்லையும், ஈவன் த லாஸ்ட் சீன் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க நிமிர்ந்து பார்க்குற சீன் கூட டாப் ஆங்கிளில் வச்சு க்ளீனாக எடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து இதில். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சரியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி இட்ஸ் அ ஃபீல் யூ கேன் கோ அண்ட் என்ஜாய். அது பார்த்தா தான் புரியும், இல்லைன்னாலாம் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஃபோட்டோகிராஃபர் சாய்ஸில் வந்து ஒரு படம் இருக்க முடியுமா அப்படின்னா, ஐ வுட் டெஃபினெட்லி சே திஸ் மூவி ஆஸ் ஒன் மூவி. தெர் ஆர் சோ மெனி மூவிஸ். அதில் வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பாக எவ்ரி ஃப்ரேம் இஸ் அ டிலைட் டு வாட்ச். இப்போ ஒரு இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே அந்த அந்த இப்போ ஒரு லைட் எரியுதுன்னா ரெண்டு பக்கமும் அந்த லைட் எரியுது, அந்த ப்ராப்பராக பொசிஷனிங் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா ஒரு கார்னரில் லைட், இப்போ ஒரு ஃப்ரேமில் கார்னரில் லைட் எரியும், இவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க, அல்லது இங்கே ஒரு லைட் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஸோ எவ்ரி இது என்டையர் பிளேஸ் வந்து டார்க்காக இருக்கும். பியானோவோட ஒயிட் மட்டும், அந்த ஒயிட் அது மட்டும் லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்டையர் ஃப்ரேமில் அந்த ஒயிட் போர்டு மட்டும் தனியாக தெரியும். ஸோ இது மாதிரியான ஒரு 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 எக்ஸ்ட்ராடனரி ஃப்ரேம்ஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். If you are a photographer or you like photography, this movie frames visuals is a delight to watch. உட்காந்து அழகாக பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கிட்டது, see, learn. ஸோ இன்ஸ்டால் என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த மூவியில் இருந்துன்னா, நான் பார்க்குற வகையில், if you are a mother, if you are a parent, if you are a father, if you are a trainer, if you are a teacher, if you are a coach, திறமைன்னு ஒன்று பார்த்துட்டோம்னா அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி வேணாலும் எடுக்கலாம். திறமையை வந்து அப்படியே விட்டு வர்றதுக்கு இல்லையா, தட்ஸ் அ பிக் இன்சல்ட். அது மாதிரி ஒரு இன்சல்ட்டே இருக்க முடியாது. திறமையை வந்து பார்த்துட்டு அதை நம்ம ஒன்றும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு வரோம்ல, தட்ஸ் அன் இன்சல்ட் ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி ஒரு 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 விஷயமே ஒரு கோச்சாக, ட்ரெயினராக, மதராக, பேரண்ட்டாக, ஃபாதராக இருந்து நம்ம பண்ணவே கூடாது. திறமைன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது அது எக்ஸலண்ட்டுன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த பொண்ணுக்கு அவளுக்கு சின்ன வயசில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சது எல்லாமே தெரியுது. ஷி சேஸ், அதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியும், இதெல்லாம் நான் ஈஸியாக ஜெயிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுது. பட் அது இருந்தாலுமே கூட அது அது எந்த உயரத்துக்கு அந்த திறமையை எடுத்துகிட்டு போக முடியுன்றது இந்த பொண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது ஒரு டீச்சருக்கு மட்டும்தான் தெரியும், பேரண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேமிலிஸில் நம்ம இப்போ ஃபியூர் ட்ரெயினர், நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் பண்ணும்போது இஃப் யூ சி அ டேலண்ட், இதுதான் ஒரு டேலண்ட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். பட் எனி காஸ்ட், என்ன காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை விடக்கூடாது. ஸோ எடுத்துகிட்டு போயிடணும், அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடணும், போய் சேர்த்தணும். அதுதான் வந்து இந்த மூவியில் நான் பார்க்கறது. இந்த மூவி அவங்க எடுத்தது வந்து 2 கேரக்டர்ஸு, ஒரு டீச்சர், அவங்களுக்கு ஒரு பேக்ட்ராப்பு, ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு ஒரு வயலண்ட் பேக்ட்ராப்பு. அவங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சந்திக்கிறாங்க, டீச்சரும் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிக்கிறாங்க. அவ்வளோதானே, இதில் என்ன பெருசு அப்படின்னு இதை பார்க்கலாம். எப்போவுமே புக்கை படிக்கும்போது நாம் என்ன எடுத்துக்கிறோன்ற மாதிரி மூவி பார்க்கும்போது நாம் என்ன எடுத்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். மூவியை எடுக்கிற டைரக்டர் வந்து அவர் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்துப்பார். அவார்டு வின்னிங் மூவி இது. எனக்கு நான் பார்த்த வகையில் இந்த மூவியிலேருந்து நான் எடுத்துக்கிற மிகப்பெரிய ஒரு லெசன், இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டிய ஒரு லெசன் அப்படின்னா, திறமைன்னு ஒன்று பார்த்துட்டோம்னா ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் ஃபார் அஸ் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் லெவல் அட் எனி காஸ்ட். அது யாராக இருந்தாலும், அவங்கள்ட்ட என்ன மாதிரியான இரிட்டேட்டிங் பிஹேவியர்ஸ் இருந்தாலும். இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சரை வந்து வயலண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க, இன்னொரு 1/2 hourல அவங்களோட காம்படிஷன் இருக்குது, அந்த காம்படிஷனில் வந்து அந்த ஸ்டூடெண்ட் போய் கலந்துக்கிட்டா ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற டைமில் வயலண்ட்டாக அட்டாக் பண்ணும்போது, வேறு எந்த கோச்சாக இருந்தாலும், வேறு எந்த ட்ரெயினராக இருந்தாலும், பேரண்ட்டாக இருந்தாலும், மதர், ஃபாதர் யாராக இருந்தாலுமே
we will say bye. இதுக்கு மேலாம் உனக்குலாம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம். திஸ் லேடி அதுவும் அதையும் வந்து ஃபைன் அப்படின்னு எடுத்துகிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஃபைனலாக கொண்டு போய் நிறுத்தும் போது தான் புரியுது, நம்ம வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற திறமையை அந்த பெண் உணரும்போது, ஆடியன்ஸ் உணரும்போது, இதெல்லாம் ரெண்டாவது கட்டமாக நடக்குது. நல்லா கவனிங்க. பெண்ணுக்கான திறமையை பெண் உணர்றதும் ஆடியன்ஸ் உணர்றதும் ரெண்டாவதாக நடக்குது. முதல்ல அந்த திறமையை உணர்றது யாருன்னா ட்ரெயினர், அந்த டீச்சர், மதர், பேரண்ட். ஸோ நம்ம தான் அந்த திறமையை முதல்ல உணர்றோம். ஸோ நாம் ஸ்டெப் எடுத்தால் தான் அது அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ சச் அ ஃபென்டாஸ்டிக் மூவி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து யூ கேன் ஈவன் பாஸ் அண்ட் அதை ரசிக்கலாம். பர்டிகுலராக இந்த ஜெயில் சூழ்நிலைகள், ஜெயிலுக்கு வெளியில் அவங்க நடந்து போகிற காட்சிகள், அந்த சாலைகளில் அவங்க உட்காந்துக்கிற ஒரு கார்னரில் உட்காந்துக்கிற காட்சிகள், அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. தட் வி ஆர் சப்போஸ் டு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் என்னோடய ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து நான் ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வேர்ல்டு மூவிஸ் மியூசியம் அதில் நான் ரெகுலராக எழுதுவேன். அதில் அடுத்தது இந்த படத்தை பற்றி தான் ரிவ்யூ எழுதுவேன். ஃபேண்டாஸ்டிக் மூவி. நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் ஷேர் எனிதிங் இஃப் யூ விஷ் ஹியர். வி கேன் டிஸ்கஸ் and possibly I will say bye to hi to and then bye to all. So Gokul, hi. Erode, hi. Subha ma'am, hi. Cynthia ma'am, hi. Meena ma'am, Satish, Sam, Geetanjali, yes. Kamal, Harun sir, yes. Yes, Meena ma'am, Anu, Rajesh, Shankaravalli Nayagam from Gujarat. Hope things are okay there. Be safe, stay inside. Tyagu Kumar, Kirtika, Thiru Sivaswamy. I think Thiru Sivaswamy sir from Canada, correct? Hope you are safe, sir. Stay inside. And Bhaktavachalam Mosur, yes sir. Srini, Murugan from Bangalore, Melvin, Bangalore, Shivakumar, Coimbatore. Murugan, Vanakkam Annathe. Same to you. Arnachalam. Jay, today also 1 hour committed with you. Of course, we can every day 5 o'clock I'll be there. நாளைக்கு வந்து ஒரு புக்கோட வரேன். We will meet tomorrow with a book review. இன்னைக்கு வந்து மூவி, நாளைக்கு புக், நாளை மறுநாள் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. We will go ahead. One by one we will go ahead. Now 21 days we are going to be connected. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுன்றது தான் என்னோட பார்வை. ஸோ டெஃபினெட்லி we will be constantly connected. எடும்பவேல் சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்மேட்ஸ் இன் திராவுலா, சேலமில் இப்போது 5 பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸ்டே சேஃப் சார். யூ ஆர் அ டீச்சர், ஸோ உங்களுக்கு தெரியும். இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ கல்பனா ரத்தன் மேம், அஃப்கோர்ஸ் வெல்கம் மேம். அவங்களோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நிறைய கவிதைகள், இந்த சேலஞ்சஸை ஜெயிக்கிற மாதிரியான கவிதைகள் நீங்கள் எழுதணும். ஸோ வி வுட் பி வெரி ஹாப்பி டு லிசன் டு இட், ரீட் இட். ஸோ வெல்கம். Savita Sounder from Chennai, I think Naturals. Hello Savita, how are you? It's been a long time. Satish from Tirupur, hi. Hi Sivakumar sir, I'm in Pakala. We are constantly, so Sarvada Kumar, Varadarajan, Karthik Murugesan, Meena Anil Kumar. Yes ma'am, Meena Anil Kumar ma'am, I think you can watch this movie because லைஃப்பில் பர்பஸ் இருக்குது. அந்த டீச்சருக்கு வந்து நத்திங், லைஃப்லாம் இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு லைஃப்பில் இருந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டீச்சராக எழுந்து வராங்க. ஸோ ஐ திங்க் மீனா அனில் குமார், யூ கேன் வாட்ச் திஸ் மூவி. Solomon Jain Raj, Meena Venkat, welcome ma'am. Kusha Malik, hi Kusha, how are you? From Jaipur. I hope Rajasthan is doing well. Stay safe, stay inside. So Bharani, Sheba Joseph, hello Sheba ma'am. Priyanalli from Chennai, Mohammad Dadaji, of course sir. Paul Jabumani, Paul, Joe from Chennai. Kanaga ma'am, it's been long time. Annan கூப்பிடுவீங்க, கனகா தங்கை, எப்படி இருக்கீங்க? So Navanithan, are you still in Gulf countries? I don't know.
ஹாய் சங்கர், ஹாய் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம் இந்த படம் பார்க்கணும். நீங்கள் வந்து பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து அந்த திறமை அப்படின்னு ஒன்று கண்ணில் பார்த்துட்டா அதை நம்ம என்ன சூழ்நிலைனாலும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு படம். ப்ளீஸ் வாட்ச். நெட்ஃப்ளிக்ஸ் 4 minutes. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஐ திங்க் 4 ஐடிஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4 ஐடிஸில் வந்து அது என்ன ப்ரைஸ்னாலும் ஒரு 3 பேர் 4 பேர் ஷேர் பண்ணி அதை பார்த்துக்க முடியும். ஸோ தட் ஹெல்ப்ஸ். இன்னும் ரொம்ப மினிமம் ப்ரைஸ் தான் இருக்கும், பாருங்கள். ஓகே. நவீன்குமார், பார்வதி கல்யாண்ராமன், ஹலோ மேம். ராஜசேகரன், ஹாய் சார். அமித் கவுட், முகமது ஃபயாஸ், ஹாய். நிர்மலா மேம், ஹலோ, குட் ஈவினிங் மேம். சத்யலேகா, எஸ். வாவ், ஃபோட்டோகிராஃபிக்காகவே பார்க்கணுமே. ஆஃப்கோர்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், திஸ் மூவி ஸ்டோரி அதுலேருந்து கிடைக்கிற விஷயங்கள் நிறைய, அது ஒரு பக்கம். ஃபோட்டோகிராஃபி இஸ் சம்திங் வெரி ஃபேண்டாஸ்டிக், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் தெரில, நீங்கள் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃபர் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்கன்றது லெட்ஸ். ஸோ அது பார்க்கணும். ஜனைதா ஹசன், எஸ். ஹாய் வைஷு மகளே. ஸோ ஹாய் ரம்யா மேம். சபரிராஜன், ஹலோ. ஜெகன், ஹாய் ஜெகன். லக்ஷ்மி வெங்கடாச்சலம், அமுல் பலராமன் மகேஷ், ஹலோ. பரத் ஸ்ரீனி, ஹாய் பரத். ஹாய் ஷான். ரியாஸ் முகமது அலி, ஹாய் ரியாஸ். Yes, now for the past 16 years I am doing such things, not like other great people like you. You. So we are, we are all great people, or we are all normal people, and creating many world champions. That gives me meaningful to my life. I am so blessed to my profession. Thank you, gratitude. Of course, Gokul வந்து ஒரு Abacus Institute பண்றாரு. So அதில் he creates a lot of champions, worldwide champions. Gokul, I want you to watch this movie. குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வரும்போது எக்கச்சக்கமான, நம்ம வந்து அடம்னு சொல்லுவோம், அடம் பண்ணுவாங்க. ஸ்டில் அது அந்த திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு டீச்சர் எவ்வளவு பேஷண்ட்டாக இருக்கணும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுன்றது வந்து இந்த மூவி திஸ் கிவ்ஸ் லாட் ஆஃப் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பாருங்கள். ஹாய் தினேஷ், ஹோப் யூ ஆர் ரைட். கிருத்திகா, ஐ லைக் த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அண்ட் த டீப் பார்வை ஆஃப் த டீச்சர் வென் ஷி வாஸ் யங். இட் ஷோஸ் ஆல். அஃப்கோர்ஸ் 2 பேரோட ஃப்ளாஷ்பேக்கும், ஒருத்தரோட ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம பார்ப்போம், இன்னொருத்தரோட ஃப்ளாஷ்பேக் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து தட்ஸ் அதான் நீங்கள் அது அந்த கிளாஸ் மூவிஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜும் ஒரு விஷுவலும் இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தா தான் புரியும் நமக்கு. மீனா அனில்குமார், ஈவன் த டயலாக் ஷார்ப். அஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டீங்க அல்லது பார்க்குறீங்க வாட்ஸ்அப். டயலாகில் எனக்கு ரொம்ப அந்த ஸ்டெப் நம்பர் 1, ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரியான அந்த டயலாக் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். அது வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் பாருங்கள். இஸ் இட் ஷோ ஃபைண்ட் அவுட் தி டேலண்ட் த பர்சன் அண்ட் மேக் தெம் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ். அஃப்கோர்ஸ் அதுதான், அதே தான். ஹாய் பால், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஆஷா மேம், இந்த மூவி பாருங்கள். குழந்தைங்கள்டிருந்து பெஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கு குழந்தைங்க எல்லா அடமும் பண்ணுவாங்க, பட் ஆஸ் அ டீச்சர் பெஸ்ட்டை கொண்டு வர்ற வேலையை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் திஸ் மூவி. ஷூர், we will meet daily. Let's hope this will finish on April 14th. Don't wish to continue further. Instead, we'll meet in person. We will, sure. All would love to get this as quick as possible to see ending. Let's see, practically, whatever it is. நீங்கள் இப்போவே 3 மாதத்துக்கு தயாராகிட்டீங்கன்னு வைங்களேன், 1 monthல அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா we will be very happy. ஸோ நான் எப்பவுமே அப்படி தான், பக்கத்தில் பெரிய கோடு போட்டே பழக்கம். ஸோ ஒரு 100 days முதல்ல பழகிடுவோமே. ஸோ 20 நாளில் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னு ரெடி ஆகிடும். டேக் கேர். கல்கி இஸ் அ குட் டேலண்ட். கல்கி வந்து ஒரு எக்ஸலண்ட் விஷயம் பண்ணியிருக்காங்க. வித்தின் 2-3 daysல ஐ வில் அனௌன்ஸ் இட் இன் தி லைவ் இட் சார். கல்கி கம் டு லைவ் எவ்ரி டே. ஸோ கல்கியோட திறமை உங்களுக்கு ஒரு 2-3 நாளில் தெரிய வரும். அண்ட் மீது அகர்வால் ஃப்ரம் லக்னோ. ஹோப் லக்னோ இஸ் சேஃப். கனிகா கபூர், ஸோ தட் லேடி created headlights, pan India. Meetu, stay safe, stay inside. Kanaka ma'am, hi Kanaka ma'am.
ஸோ ஹாய் சுனிதா மேம், இட்ஸ் பீன் லாங் டைம். ஹரிசங்கர் சார், ஹாய், இட்ஸ் பீன், நம்ம பார்க்கல இன்னும், பார்ப்போம், கூடிய விரைவில் பார்ப்போம். ராஜேஷ் குமார், கிருஷ்ணகுமார் வாட்சிங், பரத் ஸ்ரீனி அண்ட் வைஷு, ஹாய்ப்பா, எஸ். எடும்பவேல், எஸ், ஹாய். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். நிறைய டைம் கிடைக்குது, நாம் தினசரி மீட் பண்ணுவோம் 5 o'clock ஷார்ப். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களோட ஐ வில் கம் அண்ட் மீட். ஐம் ஷுர் இட் வில் ஹெல்ப் மெனி ஆஃப் அஸ். ஏதோ ஒரு விதத்தில் அது உதவி பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ வி வில் சர்டன்லி மூவ் ஃபார்வர்ட். when things are not good, when things are challenging, when things are unpredictable, that's the time our best has to come. இல்லையா? இந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட பெஸ்ட் வெளில வரணும். ஸோ நிறைய வேஸ் ஆஃப் அன்கவரிங் பெஸ்ட் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் ஆஃப் அன்கவரிங் அவர் பெஸ்ட். லெட்ஸ் கனெக்ட் with each other by 5 o'clock every day, live. We'll have different topics, we will have different content to exchange and learn from each other. Sure. Hi George, drive எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கு, இப்போ எல்லாம் முடியட்டும். We will go for a drive again. Yeah. Vijay Kannan man, hi. And Prem, hi. Take care team. Yes. Thank you and bye.